மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4 வலுவாக வீற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான். அவருடன் இணைந்து 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 15ஆம் தேதி முதல் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இப்படி 4ஆம் இடத்தை 3 கிரக நிலைகள் வலுப்படுத்த இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதன். அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. சூரியன் அவர் குருவுடன் இணைந்திருப்பதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வகையில் சுகஸ்தானத்தை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுப்படுத்தக்கூடிய தருணம் என்பது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவிற்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நட்பு கிரகமாக இருந்தாலும் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4 வந்திருப்பதால் சில அலைச்சல்களும் எதிர்பாராத தொல்லைகளும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவினால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் நீட்ச அதிபதியாக இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இயற்கை சுபகிரகமாக இருப்பதால் குருவுடன் இணைந்திருப்பதால் சில மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் அதே வேளையில் சனி திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறாருங்க. இந்த கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற சூழலை ஏற்படுத்துகிறது. எனவேதான் இந்த காரியத்தில் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதீதமாக பெரிய அளவுல ஆசைப்பட்டு முயற்சி செய்ய வேண்டாங்க. திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். ஆனால் அகலக்கால் வைக்கும் போது சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஏனென்றால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லக்கூடிய வகையில் சக்திக்கு மீறிய செயல்பாடையும் சக்திக்கு மீறிய கடன் வாங்குதல் போன்ற நிகழ்வுகளையும் மேற்கொள்வதால் சில சிரமங்களை எதிர்பாராமல் அதீதமாக உட்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அதீதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. கடன் வாங்கவே வேண்டாம் என்று சொல்லவில்லை. கடன் வாங்குவது, வீட்டிற்காக முதலீடு செய்வது அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது அல்லது தொழிலை வளர்ச்சி பாதையில் நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது போன்றவற்றை உறுதியாக மேற்கொள்ளலாம். அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வரும். ஆனால் இந்த வேளையில் உறுதியாகவே கடன் வாங்கி அந்த கடன் மூலமாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலாம். ஆனால் வாங்கக்கூடிய கடன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்காலத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாத வகையில் அமைய வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அகலக்கால் வாய்ப்பதை நிச்சயமாக கடன் வாங்கி தவிர்க்க வேண்டும். உதாரணமாக தற்போது நீங்கள் ஒரு பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஒரு சிறு கணிசமான லாபத்துடன் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதை அப்படியே மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதிக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் கடன் வாங்கியும் அது மட்டுமல்லாது வட்டிக்காக கடன் வாங்கியும் தொழிலில் முதலீடு செய்யும் போது அதனால் சில சிக்கல்களை வரலாங்க. ஏனென்றால் அதிக லாபம் கிடைக்கும் என்று முதலீடு செய்யும் போது நீங்கள் எதிர்பாராத தடமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இது போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். அது
அது மட்டுமல்லாது 1க்கு 2, 2க்கு 4 என்று சொல்லக்கூடிய ஆசை வார்த்தை காட்டக்கூடிய திட்டங்களிலும் முதலீடு செய்து ஏமாற வேண்டாம். இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் என முயற்சி செய்து அவற்றை செயல்படுத்தாமலே தொடர்ந்து தோல்வியையும் தடையையும் சந்தித்து வருவதற்கான சூழல் அதீதமாக சிந்திப்பதால் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இதாகிடுமோ அதாகிடுமோ என்ற அதீதமான சிந்தனை உங்களை அந்த திட்டத்தை தோல்வியை அடைய செய்துவிடும். அதாவது அதை செயல்படுத்த முடியாமலே கூட திட்டத்தை சிந்தனையிலே தோல்வியடைய செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அதிகமாக சிந்திக்க வேண்டாம். சற்று சிந்தித்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் அவரால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகள் விலகும். அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் உங்களுடைய வயது என்னவோ அந்த வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொள்கிறீர்களோ அவற்றில் நல்ல வளர்ச்சி, டெவலப்மெண்ட், குரோத் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களை தேடி மிக சிறப்பாக வரங்க. இந்த தருணத்தில் கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக முயற்சி செய்கிறவர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எந்த விதமான முயற்சியை தற்போது செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த தருணத்தில் அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சிறு வயதில் கூட சம்பாதிப்பதற்கான சூழலும் நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய திறமையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரும். அமோகமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களால் மறக்க முடியாத ஒப்பந்தம் இந்த வேளையில் கையெழுத்தாகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த தருணத்தை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தொடர்ந்து ஆரோக்கிய தொல்லையை சந்தித்து வரக்கூடிய உடல்நலின் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு வகையான மாற்றங்களை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது. தவறான முடிவுகளை எடுத்த சூழலில் சரியான முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்த நிலையில் தடுமாற்றம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல், முடிவுகளை குழப்பம் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.